ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மேட் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஜென்ரல் அனஸ்டிக். இந்த ஜென்ரல் அனஸ்டிக் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்க்கு கொடுத்து அவங்களோட கான்ஷியஸ்னஸ் அண்ட் சென்சேஷன் லாஸ் பண்ணுறதுக்காக தருவாங்க. கான்ஷியஸ்னால் சுயநினைவே இருக்காதுங்க, நமக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. சென்சேஷன்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே எந்த உணர்வுமே இருக்காதுங்க. இதுதான் இதோட ஒர்க்கு. ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஜென்ரல் அனஸ்டிக் ஆர் ட்ரக்ஸ் விச் ப்ரொடியூஸ் எ ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் சென்சேஷன் த்ரூ அவுட் த என்டையர் பாடி. எங்கே போயிட்டு ஆக்ட் ஆகும்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் தாங்க மெயினாக ஆக்ட் ஆகிட்டு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண வைக்குமே. நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பார்க்கலாம், அனஸ்தீசியா எப்படி வந்துச்சுன்றத. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஹெர்ப்ஸ், ஓபியம், ஆல்கஹால் தாங்க பெயின் ரிலீஃப்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 1772 நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணுறாங்க. யாருன்னா ஜோசப் பிரிஸ்லே. ஓரேஸ் வெல்ஸ் வந்து அந்த நைட்ரஸ் ஆக்சைடை டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜருக்காக 1844 கொடுக்குறாரு. 1846 வில்லியம் டிஜி மோர்டன் வந்து ஈத்தர் அனஸ்தீசியாவை பற்றி ஒரு பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. 1847 ஜேம்ஸ் யங் சிம்சன் இவர் வந்து சைல்டு பர்த் அப்போ ஒரு குளோரோஃபார்மை பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. யாருக்குன்னா குவீன் விக்டோரியாவுக்கு தாங்க. இயர்லியாக 1900 சேஃபராக இன்ஹலேஷன் அனஸ்தீசியாலாம் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹாலோதீன், என்ஃப்ளூரேன், சிவோஃப்ளூரேன் அந்த மாதிரி ஒன்றா டிஸ்கவர் பண்ணாங்க. அப்புறம் மிட் ஸ்டேஜ் ஆஃப் 1900 இன்ட்ராவினஸ் அனஸ்தீசியா வந்து உருவாக்குனாங்க. தயோபென்டால் சோடியம், கீட்டமைன் ஹைட்ரோக்ளோரைட்லாம். லேட் 1900 அனஸ்தெட்டிக் மிஷின்ஸ்லாம் வச்சு பேஷண்டோட சேஃப்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணுற மாதிரியான புதுவிதமான மிஷின்ஸ்லாம் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் அனஸ்தீசியா பற்றி பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 அனர்ஜெசியா. இது வந்து இண்டக்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் பெயின் சென்சேஷன் இருக்காது, பட் வந்து பேஷண்ட் கான்ஷியஸோடு தான் இருப்பாங்க. லைட்டாக வந்து செடேஷனாக இருக்கும், அதாவது மயக்கமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 எக்ஸைட்மெண்ட், டிலீரியம் ஃபேஸு. இதில் பேஷண்ட் வந்து கான்ஷியஸ் லாஸ் பண்ணிவிடுவாங்க, பட் வந்து இர்ரெகுலர் ப்ரீத்திங் இருக்கும், ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும், இன்வால்வ்லி மூமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3 இதான் வந்து ஐடியல் ஃபார் சர்ஜரி. இந்த சர்ஜிக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் சர்ஜரி வந்து பண்ணுவாங்களே. பேஷண்ட் ஏன்னா ஃபுல்லாக கான்ஷியஸ் லாஸ் ஆகிடும், ப்ரீத்திங்லாம் வந்து ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும், மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸ்டேஜ் 4 வந்து மெடுலரி டிப்ரெஷன் ஸ்டேஜுங்க. ஓவர்டோஸ்னால நடக்கக்கூடிய கண்டிஷன், ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ். ஏன்னா இந்த டைமில் பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டா பேஷண்ட் வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஜென்ரல் அனஸ்தெட்டிக் பற்றி பார்க்கலாம். இன்ஹலேஷன் அனஸ்தெட்டிக், இன்ட்ராவினஸ், ரெண்டு டைப் தாங்க. இன்ஹலேஷனில் கேஷியஸ் அனஸ்தெட்டிக்கில் நைட்ரஸ் ஆக்சைடு, வாலடைல் லிக்விட் அனஸ்தெட்டிக்கில் ஈத்தர், ஹாலோதீன், ஐசோஃப்ளூரேன், டெஸ்ஃப்ளூரேன், சிவோஃப்ளூரேன், என்ஃப்ளூரேன். நெக்ஸ்ட் இன்ட்ராவினஸ். இதில் ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ் வந்து இன்டியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. தயோபென்டோன் சோடியம், மீத்தோஎக்சிட்டான் சோடியம். இது ரெண்டுமே வந்து பார்பிட்ரேட் வெரைட்டிஸ் ஆனது. ப்ரோபோஃபோல், இட்டாமிடேட் வந்து வேறு. நெக்ஸ்ட்டு ஸ்லோயர் ஆக்டிங் ட்ரக்ஸில் பென்சோடைசிபினில் டயாசிபம், லோராசிபம், மிடசோலம். ஓபாய்ட் அனல்ஜெசிக்கில் ஃபென்டனைல், டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்கில் கீட்டமைன். நெக்ஸ்ட் முக்கியமான மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாமா. காபாங்கிறது காமா அமினோ நியூட்ரிக் ஆசிட். இதாங்க பிரெயினோட பிரைமரி இனிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஜென்ரல் அனஸ்தெட்டிக் சொல்கிற இந்த பார்பிடேட் டைப்ஸான தயோபென்டோன் சோடியம், மீத்தாக்சிட்டால் சோடியம், அதுக்கப்புறம் பென்சோடைசிபினில் வர டயாசிபம், லோராசிபம், மிடசோலம், அப்புறம் இன்ஹலேஷன் அண்ட் இன்ட்ராவினஸ் அனஸ்தெட்டிக்கான ஹாலோதேன், என்ஃப்ளூரேன், சிவோஃப்ளூரேன், ப்ரோபோஃபால், இட்டாமிடேட் எல்லாரும் போயிட்டு காபாய ரிசப்டாரோட ஆக்ஷனை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. அதனால் குளோரடையான் சேனல் ஓப்பன் ஆகிற அந்த ஃப்ரீக்வன்சியும் சரி, டியூரேஷனும் வந்து அதிகமாகிடுங்க. அதனால் நிறைய குளோரடையான் வந்து உள்ளே போகும். ஸோ வந்து நியூரான் வந்து ஹைப்பர் போலரைசேஷன் ஆகிடுமா, அதனால் எக்ஸைட்டேஷன் கம்மியாகிடுங்க. ஸோ பேஷண்ட் வந்து காமான ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. செடேஷன், மசில் ரிலாக்ஸேஷன், அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. இதாங்க இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு N-மெத்தில் ஆஸ்பர்டேட் ரிசப்டார் பற்றி பார்க்கலாம். இது வந்து லேர்னிங், மெமரி, அப்புறம் பெயின் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் அனஸ்தெட்டிக் லைக் நைட்ரஸ் ஆக்சைடு அப்புறம் கீட்டமைன் எடுத்துக்கிறப்ப NMDA ரிசப்டாரை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் சிக்னல் எதுவுமே டிரான்ஸ்மிட் ஆகாது. கால்சியம் அயான் இன்ஃப்ளக்ஸும் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ எக்ஸைட்டேஷன் ரொம்ப கம்மியாகிடுங்க இந்த கண்டிஷனில். அதனால் பேஷண்ட் வந்து மயக்கமான பெயின் ரிலீஃப் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அதுவும் முக்கியமாக கீட்டமைன் எடுத்துக்கிறப்ப பாடி விட்டு டிசோசியேட் ஆகிற மாதிரிலாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகுங்க. இதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்.
அடுத்து ஓபாய்ட் அனல்ஜெசிக்கான ஃபென்டனலோட ஆக்ஷன் பற்றி பார்க்கலாங்க. இதை இன்ட்ராவீனஸா இல்லை டிரான்ஸ்டெர்மலாக அட்மிஷன் பண்ணுறப்ப டேரெக்டாக போயிட்டு பிளட் ஸ்ட்ரீமில் அப்சார்ப் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா சிஎன்எஸ் போயிட்டு அங்கே மியூ ஓபாய்ட் ரிசெப்டாரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ பெயின் டிரான்ஸ்மிட் ஆகிற அந்த சிக்னல் வந்து பிளாக் ஆகிடுங்க. அப்புறமா சப்ஸ்டன்ஸ் பி ரிலீஸ் ஆகுது தடுத்துரும். சப்ஸ்டன்ஸ் பியோட வேலை என்ன, பெயின் இருக்கிற உணர்ச்சி வந்து நமக்கு தெரிய வைக்கிற வேலையை அது பண்ணுங்க. அது ரிலீஸ் ஆகாதனால பெயின் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட் வந்து மயக்கமான ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. யூசஸ் உங்களுக்கே தெரியும், சர்ஜரி அப்போ பேஷண்ட்டுக்கு எந்த பெயினும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொடுப்பாங்க. அப்புறம் மசில் ரிலாக்ஸேஷனுக்கு. அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா ஓவர் டோஸ்னால தான் இது நடக்குமே. ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர்றது, ஹார்ட் ரேட் அதிகமாகிறது, சர்ஜரி பண்ணி முடித்ததும் பேஷண்ட்க்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும், நியூரோடாக்சிசிட்டி, மாலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியானா சடனாக பேஷண்ட்க்கு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுங்க. இதாங்க இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.